இட்லி தோசைக்கெல்லாம் புதுசாக ஏதாவது சைட் டிஷ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, பூரி சப்பாத்தி கூட ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. கும்பகோணம் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. வறுத்த பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இப்போ ஒரு பெரிய உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்காய் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மிளகாய் தூள்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 கப் பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கலர் மாறினதும் 1 கப் பொடியாக நறுக்குன தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கினதும் வேக வச்ச உருளைக்கிழங்குல 2 உருளைக்கிழங்கு மட்டும் இந்த மாதிரி மசிச்சு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்ச தேங்காய் மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் தேங்காயோட ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். தேங்காவோட ரா ஸ்மெல் போனதும் அரைச்ச பாசி பருப்பும் மீதி இருக்க 2 உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பருப்பு ஆட் பண்ணினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிட்டு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி விட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டி அண்ட் சூப்பரான கும்பகோணம் கடப்பா ரெடி. இதில் எந்த ஸ்பைஸ் பவுடரும் நம்ம ஆட் பண்ணலை, அதனால் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை சூடான இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிடும்போது
நார்மலாக சாப்பிட்றத விட 2 அதிகமாகவே சாப்பிடுவோம். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிப்பியை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடுத்து உங்கள் வீட்டில் இட்லி, தோசை, பூரிக்கு எல்லாமே இது மட்டும் தான் ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ரொம்பவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.